திகார் சிறையிலிருந்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலையாகி இப்போது வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறார். உச்சநீதிமன்றத்தால் இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்ட சூழ்நிலையில் இன்று மதியம் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதையடுத்து ஜாமீன் உத்தரவை பெற்றுக்கொண்ட அவரது வழக்கறிஞர் திகார் சிறை நிர்வாகிகளிடம் அதை வழங்கியதை அடுத்து சிறை சூப்பரண்ட், சிறை கண்காணிப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுவிப்பதற்கான உத்தரவை பிறப்பித்தார். இதையடுத்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போது விடுதலையாகி வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறார். வழிநெடுகிலும் ஆம் ஆத்மி கட்சியின் தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தால் இடைக்கால ஜாமீன் கிடைக்கப்பட்டதை அடுத்து அவர் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஜூன் 1ஆம் தேதி வரை அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த இடைக்கால ஜாமீன் பல்வேறு நிபந்தனைகளுடன் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் அலுவலகத்திற்கு செல்லக்கூடாது, தலைமைச் செயலகத்திற்கு செல்லக்கூடாது, தேர்தல் பரப்புரையில் ஈடுபடலாம், டெல்லி மதுபான ஊழல் முறைகேடு வழக்கு தொடர்பான சாட்சிகளை சந்திக்க கூடாது, மதுபான ஊழல் முறைகேடு தொடர்பாக தேர்தல் பரப்புரையில் பேசக்கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறையில் இருந்து தற்பொழுது அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டதை அடுத்து விடுவிக்கப்பட்டு அவரது இல்லத்திற்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திகார் சிறையில் இருந்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலையாகி இருக்கிறார். அமலாக்கத்துறையின் வழக்கில் அவருக்கு இடைக்கால ஜாமீன் உச்சநீதிமன்றத்தால் இன்று பிற்பகலில் அவருக்கு வழங்கப்பட்டது. அந்த இடைக்கால ஜாமீன் பெறப்பட்ட நிலையில் இப்போது அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு கடந்த 2 வாரங்களுக்கும் அதிகமாக அவர் சிறையில் இருந்த சூழ்நிலையில் அவருக்கு ஜாமீன் மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணை முடிவடைந்த நிலையில் அவருக்கு இடைக்கால ஜாமீன் பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி திகார் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். விடுதலையாகி அவர் தற்போது வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறார்.